அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் எண் 2. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவான் நற்றாள் தொழார் எனின். தூய்மையான முழுமையான அறிவு உடையவரின் நல்ல திருவடிகளை வணங்காதவர்களுக்கு அவர்கள் கற்ற கல்வியினால் என்ன பயன்? What is the use of great education when he or she doesn't bow the good feet of those who have pure wide knowledge? துடிப்பா, மாசரு பேரறிஞர் மணிப்பாதங்கள் வணங்காதவர்க்கு கற்ற கல்வியினால் பயனில்லை காண். மாசரு பேரறிஞர் மணிப்பாதங்கள் வணங்காதவர்க்கு கற்ற கல்வியினால் பயனில்லை காண். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, அவர் அறிவு வணக்கம் என்ற தலைப்பு தந்திருக்கிறார். கடவுள் வாழ்த்து அல்ல. அதில் தூய மெய்யறிவின் வடிவமாக விளங்கும் சான்றோர் திருவடிகளை பணிவோடு வணங்கும் பண்பில்லாவிடில் கற்றதனால் ஆகும் பயன் என்னவோ. ஒரு சில உரைகள் அல்லது பல உரைகள் இது கடவுளை சொல்கிறார் திருவள்ளுவர். தூய திருவடிகள் உடையவன் அவன்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வாலறிவன் என்றால் மிகச்சிறந்த தூய்மையான அறிவு உடையவன் என்றால் கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்க. வைரமுத்தவர்கள் என்ன சொல்றாருன்னா, அறிவில் சிறந்த பெரியோர்கள், ஒழுக்கத்தில் சிறந்த பெரியோர்கள். உதாரணமா காமராஜர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பெரியோர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய திருவடிகளை நாம் தொட்டு வணங்காவிட்டால் நாம் எவ்வளவு படித்திருந்தும் என்ன பயன்? பணியுமாம் என்றும் பெருமை என்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அப்படி பணிவோடு மிகப்பெரிய தூய்மையான அறிவுடைய பெரிய மனிதர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த குறள் வலியுறுத்துகிறது. அது பெரிய மனிதர்களாகவும் இருக்கலாம், கடவுளாகவும் இருக்கலாம். அது உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டு விடுகிறேன். ஏன் பெரிய மனிதர்களுடைய பாதங்களை தொட வேண்டும் அல்லது தொழ வேண்டும் என்றால், அப்படி தொழுதோம் என்றாலே, அவர்கள் வாழ்த்தினார்கள் என்றாலே அந்த அவர்கள் வைத்துள்ள அறிவு அல்லது ஒழுக்கம் எல்லாம் நமக்கு கடத்தப்பட்டு விடும் என்று பொருள் அல்ல. அப்படி தொழும் பொழுது நமக்கு பணிவு என்பது அதிகமாகிறது. மேலும் அவர்களிடம் நாம் கற்க வேண்டும் என்ற எண்ணம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. உதாரணமாக, ஒரு ஆசிரியர் மாணவன் உறவில் மாணவன் நினைக்கிறான், ஆசிரியருக்கு என்னை விட என்ன அதிகமாக தெரியும் என்று. எனக்கு தான் ஏஐ இருக்கு, செயற்கை நுண்ணறிவு, கூகுள் சர்ச் இருக்கு, கூகுள் ஆண்டவர் இருக்காரு, இதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நான் கத்துக்க முடியும், என்னை விட பெருசா என்ன ஆசிரியருக்கு தெரிஞ்சவன்னு நினைக்கிறான்னா அது தவறு. என்னை விட பெரிதா ஆசிரியருக்கு அனுபவம் இருக்குது, அவர் பல்வேறு வகையிலிருந்தும் கற்றிருக்கிறார். ஒரு செயற்கை நுண்ணறிவை விட, ஒரு கூகுள் ஆண்டவரை விட எனக்கு மிகச்சிறந்த போதனைகளை அவர் தர முடியும் என்ற ஒரு மரியாதையை மாணவன் மனதில் வைத்திருந்தால் நிச்சயமாக அவன் ஆசிரியரின் திருவடிகளை தொழுவான். என்னுடைய தாத்தா திண்ணைப்பள்ளிக்கூட வாத்தியார், ஆசிரியர். திருச்செங்கோட்டில் ஒரு ஹோமியோபதி மருத்துவராகவும் இருந்தார். குமாரபாளையத்தில் ஆர்பி டெக்ஸ்டைல்ஸ் என்ற ஒரு டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும், பொங்கியன கவுண்டர் என்றவர் பெயர். அவர் திண்ணப்பள்ளிக்கூடத்தில் எங்க தாத்தா கிட்ட படிச்சவர். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மில் அதிபராகி நிறைய பெரிய பணக்காரர் ஆயிட்டார். இருந்த பொழுதிலும் அவர் இருக்காரால் என்று தெரியல, எங்க தாத்தா இறந்துட்டாரு. எங்க தாத்தா உயிருடன் இருக்கும் வரைக்கும் அவர் எங்கே அவரை பார்த்தாலும் சாஷ்டாங்கமாக விழுவார். குனிஞ்சு கும்புறது இல்லைங்க, சாஷ்டாங்கமாக விழுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மரியாதை அவருடைய குருவிடம் அவருக்கு இருந்தது. இதைத்தான் வள்ளுவரும் இங்க சொல்றார். நம்முடைய குரு கிட்ட நமக்கு மரியாதை இருக்கணும், பணிவு இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த குரு கடவுளாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கடவுளை குருவாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு ஒரு பாடல். காதில் நான் கேட்டது வேணு கானாமிருதம், கண்ணில் நான் கண்டது கண்ணன் பிருந்தாவனம், மாயனே நேயனே மாசில்லாத தூயனே, ஆத்ம ஞானம் அடைந்த பின் தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே, குருவே சரணம் குருவே சரணம், ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா என்று ரஜினிகாந்த் ராகவேந்திராக நடித்த படத்தில் வரக்கூடிய அற்புதமான பாடல் இதைத்தாங்க சொல்லுது. கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின்.
நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷித்திரலய வெளியிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணந்திபாளையம், நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.